ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்க டீனா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சே நோ. பின்னாடி 4 நியூஸ் பேப்பர் ஓட்டிட்டா நீ என்ன பெரிய மதன் கௌரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட்டு நானே நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வரைஞ்சி இதில் ஒட்டி ஒரே செலோ டிப் கரைகள் ஆயிடுச்சு. அது பேக்ரவுண்டுக்கு தடையாயிடக்கூடாதுன்னு நியூஸ் பேப்பர் ஒட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை பற்றி வீடியோவாக போட வேண்டியே நீ மட்டும் எல்லாத்துக்கும் நோ சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் இந்த வீடியோவில் பேசவிருக்க எல்லா விஷயங்களும் உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக கிடையாது, நானும் கற்றுக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இது ஒரு செல்ஃப் ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணது தான். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத எனக்கே இப்போ தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப காலமாக நானும் எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்கிறதுனால நான் ஒரு நல்ல மனுஷி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது என்னை ஒரு விதத்தில் டயர்டாகிட்டு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு குட்னஸ். நான் மட்டும் கிடையாது, உங்களை நிறைய பேர் உங்களுக்கு பிடிக்கலனாலும் எஸ் சொல்கிறீங்க. ஏன்னா அது நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க இல்லை வீக்காக இருக்கீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் யூ கேர் அபவுட் பீப்புள். நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலை, டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை, நீங்கள் செல்ஃபிஷாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் எஸ் சொல்கிறீங்க. தட்ஸ் நாட் அ பேட் திங். பட் நீங்கள் நோ சொல்கிறதுக்காகவும் பழகணும். ஐ வில் டெல் யூ வை. எப்பப்பெல்லாம் நீங்கள் எஸ் நோ சொல்கிற சிச்சுவேஷன் வரும்னா, யாராவது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் இல்லை டைம் இல்லைனா ஏதாவது உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எஸ் இல்லைனா நோ அப்படி சொல்கிற நிலைமை வரும். என்னதான் உங்கள் மைண்டு வேணான்னு சொன்னாலும் உங்கள் வாய் கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லும். ஏன் நம்மளே அறியாமல் நம்ம அதிகமாக எஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் த பர்சன். அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுவோமோ, நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. யார் மத்தியில் இது ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கைண்டான பர்சனாக இருந்தீங்க இல்லை நீங்கள் எமோஷ்னல் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது காமனான விஷயந்தான். அண்ட் த ப்ரூட்டல் ட்ரூத் இஸ் யூ ஆர் அஃப்ரைட். நிறைய பேர் எதுக்கு நோ சொல்ல மாட்றாங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பயப்படுறீங்க. நம்ம அதிகமாக எஸ் சொல்கிறதுக்கான சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கில்ட் இருக்கக்கூடாது அப்படின்ற பயமும், மற்றவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம காரணமாயிரும் அப்படின்ற பயமும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற பயமும் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃபிஷான விஷயந்தான். இப்போது நீங்கள் அதிகமாக எஸ் சொல்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்படி கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் யூல் ட்ரை டு இக்னோர் இட். உங்கள் ரெஸ்ட், க்ரோத், ஹாப்பினஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவீங்க. அண்ட் உங்களுக்குள்ளே ஒரு கோபம் உங்களே அறியாமல் அது வளர்ந்துட்டுருக்கும். எல்லோரும் எதுக்கு நம்மக்கிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்க, ஏன் நம்மளோட ஃபீலிங்ஸை யாருமே மதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யூ ட்ரை டு பிளேம் அதர்ஸ் பட் யூ ஆர் த ரீசன். நீங்கள் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எஸ் சொல்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நிரூபிக்க பார்க்குதுன்னா உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்னு தான். நோ சொல்கிறத பற்றி நம்ம என்னென்ன தப்பாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு எல்லோரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணணும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் மற்றவங்க மாதிரி திங்க் பண்ணாமல் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை பார்க்கணும். நோ சொல்கிறதுனால நீங்கள் ஒரு செல்ஃபிஷான பர்சனும் கிடையாது, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒருத்தவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் கிடையாது, உங்களோட லிமிட்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். யூ கேன் கேர் அபவுட் சம் ஒன் அண்ட் ஸ்டில் சே நோ டு தேர் ரெக்வெஸ்ட். நோ சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்கிறதுனால அந்த எஸ்ஸுக்கான வேல்யூவே அந்த இடத்துல இழந்த மாதிரி இருக்குது. நிஜமாகவே பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் நோவை ஏற்றுக்கிறதுக்கான பக்குவமும் அவங்களுக்கு இருக்கும். யாராவது நீங்கள் நோ சொல்கிறதுக்கு கோவப்படுறாங்கன்னா அவங்க உங்கள் சைலன்ஸ்லேருந்து பெனிஃபிட் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எல்லாருமே உங்களை இன்டென்ஷனலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எப்பயுமே நோ சொல்லாததுனால அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுல ஓகே தான் அப்படின்னு. இல்லை என்னால் நோ சொல்ல முடியாது, நான் எஸ் சொல்லி பழகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, சே எஸ், அந்த வேலையை பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி புலம்பவோ ரெக்ரெட் பண்ணவோ மற்றவங்க மேலே ப்ளேம் போடவோ கூடாது. ஏன்னா எஸ் சொன்னது நீங்கள் தான் அனுபவிங்க. இப்போது நான் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறேன் அப்படின்னா ஐ டோன்ட் கேர், இல்லை நான்லாம் உனக்கு வேலை செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை நான் ஒரு நெகட்டிவான பர்சனாக மாறிட்டேன் அப்படின்னோ அர்த்தம் கிடையாது.
என்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். ஐ வேல்யூ மை டைம். என்னோட ஃபீலிங்ஸுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர தவறான விஷயத்தை புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒரு பவுண்டரியை மேக் பண்ணியிருக்கேன்னா அந்த பவுண்டரியிலேருந்து நான் எல்லாரையும் வெளியே தள்ளுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஐ ஷோ பீப்புள் வேர் ஐ ஸ்டாண்ட். நான் என் பவுண்டரி இது தான், என்னோட லிமிட் இது தான் அப்படின்னு நான் காட்டுறது தான் அதோட உண்மையான அர்த்தம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஏன் நோ சொல்கிறோம், நோ சொன்னால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி நோ சொல்கிறது, அதாவது நம்ம கில்ட்டியாக ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்படி நோ சொல்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பெரிய ட்ராமாவோ இல்லை லாங் ஸ்டோரி ஒன்று பில்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஆனஸ்ட்டாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயம் பண்ணுறதுக்கு இப்போ நான் அவைலபிளாக இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்த பண்ணுறதுல எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எல்லாருக்கும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த விஷயத்த பண்ண பிடிக்கல, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு. இப்படி சொல்கிறதுனால அந்த பர்சனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ரெக்வஸ்ட்டை தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. எப்பயுமே நீங்கள் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, நான் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதி தர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அது ரொம்ப ஹெவியான ஒர்க்கு, நிறைய பேஜஸ் இருக்குது. அந்த டைமை நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டீங்க, அது ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, எனக்கு அதை எழுதி தர அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கு அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான டைம் கிடையாது, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த அதர் பர்சன் நிஜமாகவே உங்களை கேர் பண்ணுறவங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் தே வில் அட்ஜஸ்ட். அப்படி இல்லாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் நோவுக்கு கோவப்படுவாங்க, இல்லைனா அவங்க ப்ரெஷரைஸ் ஆவாங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கு நிஜமாகவே ஹெல்ப் தேவை, யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நோ சொல்கிறதுனால நீங்கள் ஒரு ரூடான பர்சனோ, கோல்ட் ஹார்ட்டட் பர்சனோ இல்லை அக்ரெசிவோ கிடையாது. நீங்கள் உங்கள் லிமிட்ஸில் இருக்கீங்க, உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் நோ சொன்னால் மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட நோ சொல்லும் போது நீங்களும் அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சு நடந்துக்கோங்க. டோன்ட் ஜட்ஜ் தெம். அதுக்காக நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அன்லெஸ் யூ நோ வாட். அண்ட் பின் குறிப்பு, வேலை செய்கிற இடத்துல அவங்க ஏதாவது வேலை கொடுக்கும்போது நோன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் நிர்வாகம் அதுக்கு பொறுப்பாகாது. இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. சொன்ன மாதிரி பீயிங் கைண்ட் டு அதர்ஸ் இஸ் குட், பீயிங் கைண்ட் டு யுவர் செல்ஃப் இஸ் நெசசரி. அண்ணன் சொல்கிற மாதிரி அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நம்ம 2 பேருமே நோ சொல்கிறதுக்காக பழகணும்னு நினைக்கிறேன். Until then, it's bye-bye from Tigress Teens. வட்டாமே வளராமல் இருந்தால் தான் அதிசயம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு இன்ட்ரோ எடுக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம மூஞ்சியை தவிர எல்லாமே இதில் நல்லா இருக்கு. என்ன வளரிட்டு இருக்கேன் நான். இந்த வீடியோ என்ன சொல்கிறேன் மட்டுமா, ஐயோ எதுக்கே எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்கிறேன் தான் விஷயம். என்ன வளர்றேன், எல்லாருமே இன்டென்ஷனலாக உங்களை நான் ஓகேன்னு ஸ்டீலு கம்பெனி எதுவும் பேசிகிட்டு இருக்கேனே. 2 லைன் ஒரு சேர பேச முடியல, உளறிக்கிட்டு இருக்க. எதையாவது சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் நுரையாடல். காதலுக்கு விலையில்லை, எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதோ இல்லை. யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகும்
ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம், நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம்.